எங்கே பார்த்தாலும் கலவரம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை அப்படின்ற மாதிரி எண்ணற்ற இதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இதுதான் பேசப்பொருளாக இருக்குது. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஆண்டு ஆண்ட கட்சி மேலே எவ்வளோ அதிருப்தி இருக்குமோ, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவ்வளோ கொடுமைகள் நடக்குது. ஏதோ வருஷத்துக்கு 1-2 எங்கேயா நடக்கும். அதை உடனே ஸ்டாலின் சார் பார்த்தீங்களா, நீங்கள் போனீங்களா, ஃபோனில் தான் கேட்பார். மீனவர் தாக்கப்பட்டால் கடிதம் தான் எழுதுவார் அப்படின்னு பேர் உடனே கடிதம் தான் எழுதுறாரு. இப்போ ஸ்டாலின் சார் அது உடனே உங்களை பொறுத்தவரை உடனே அலைபேசியில் கொண்டு பேசினார். நீ அந்த அலைபேசி எடுத்து பேசுகிறதுக்கே 2-3 நாள் ஆகுது. அது எல்லோரும் கேட்க ஆரம்பித்தோடனே வேறு வழி இல்லாமல் கேட்குற. இது எங்கள் ஆள் நேரடியாக போய் நிற்பார் அப்படின்னாக்க முன்னாள் அந்த கட்சியில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அமைச்சராக இருக்கும்போது வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இது இப்போ கட்சி நடத்துகிறது விஜயா இல்லை லாட்ரி மாப்பியாவான்னு தெரியலை. ஏன்னா ஒரு கட்சியில் இணைகிறாங்கன்னா அந்த தலைவரை பார்த்தானே இணைவாங்க. இன்றைக்கி 3 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்ன இப்போ தான் ஜெயிச்சுட்டு சில பேர் போய் தொகுதிக்கு நன்றி சொல்கிறாங்க, தோற்றவங்களும் நன்றி சொல்கிறாங்க ஓட்டு போட்டவங்களுக்குன்ட்டு. இவன் என்ன சொல்லுவாங்க, இல்லை இறந்த இடம் கூட மறுகல்யாணம் பண்ணுற மாதிரி இவங்க என்ன ஜெயிச்சு 1 மாதம் கூட ஆகலை. போன 23ஆம் தேதி வெற்றின்னு ஜெயித்தாங்க. அது பதவி ஏற்றது சட்டமன்றத்தில் ஒரு 10 நாள் கழிச்சு பதவி ஏற்படுத்தாங்க. இப்போ பதவி ஏற்றோடனே சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கப்படுறாங்க. அப்போ அது 1 மாதம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி போய் ராஜினாமா பண்ணுறீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கோடிகள் கைமாறி இருக்குன்றாங்க. ஏன்னா அது 50 கோடி 100 கோடி இல்லை, 200 கோடின்றாங்க, சில பேர் 300 கோடின்றாங்க. வாங்க அப்படின்னும்போது காசை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி எப்படி மற்ற மாநிலத்தில் பண்ணும், அந்த மெஜாரிட்டி வரலைன்னா அது மாற்றுக் கட்சியில் விலை கொடுத்து வாங்கி ராஜினாமா பண்ணும். இந்த தமிழ்நாட்டில் நம்ம இதெல்லாம் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற மாநிலத்தில் நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. களை அங்கங்கே சாகுது. நேற்றெல்லாம் ஒரு தாய்க்கு இறந்த பிள்ளை தாய்க்கு தெரியாமல் கொண்டு போய் பின்னால் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க குழந்தையோட தகப்பனை மிரட்டி கையெழுத்து வாங்கி அம்மாவுக்கு பெற்ற தாய்க்கே தெரியலை. அப்போ நீங்கள் எங்கே போய் இன்றைக்கி இது ஃபுல்லாக பேசு பொருளானோட இவங்க இந்த இன்றைக்கி ஃபுல்லாக ஊடகங்களில் பாருங்கள், இன்றைக்கி வேறு எதையும் பேச மாட்டாங்க. இந்த இறந்ததை பற்றி, அந்த தாய்க்கு இறந்தாமல் தாய்க்கு தெரியாமல் அடக்கம் பண்ண பற்றிலாம் இன்றைக்கி பேச மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா ஊடகங்களையும் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு விவாதம் இல்லாமல் என்ன நடக்கும்னா, இந்த 3 பேர் போனால் வருங்க, 3 பேர் ராஜினாமா பண்ணது, ராஜினாமா பண்ணி அந்த ஒரு தலைமைச் செயலகம்ன்றது ஒரு அரசு நடத்துகிற இடம். அங்கே போய் ஒரு கட்சி அலுவலகம் மாதிரி கட்சியில் இணைகிறேன், இது எவரும் கேட்க மாட்டான். இப்போ கூட்டணி கட்சியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இது எப்படி ஆதரிக்குது? அண்ணன் திருமாவளவன் எப்படி ஆதரிக்கிறாரு? இது மாற்ற மாநிலத்தில் நடக்கும் போது பிஜேபி இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சுன்னு சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி தானே, பிஜேபி தப்பு பண்ணாலும் தப்பு தான், விஜய் பண்ணாலும் தப்பு தானே. இன்றைக்கி எப்படி நீங்கள் வாயை பொத்திக்கிட்டீங்களா இருக்கீங்க? அந்த பதவின்ற மோகத்துக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருப்பீங்கன்னா இது எப்படி ஒன்றுமே தெரியலையே. அப்போ பிஜேபிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? பிஜேபி மாற்ற மாநிலத்தில் பண்ணும் போது இதை பண்ணிடுச்சு அதை பண்ணிடுச்சு, குதிரை பேரம் யானை பேரம் அப்படின்னு சொல்லும் போது டிடிவி தினகரனுக்கும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அவர் அங்கிட்டு போனார். இவங்க எதுவுமே வாய் திறக்கலை. அதை பற்றி எதாவது கேட்டிருக்காங்களோ, எதை பற்றி வாய் திறக்கலை. இப்போ இங்கேருந்து இன்றைக்கி 3 பேர் ஆரம்பிச்சிருக்கு. இது 3 பேரோட நிற்குமானா தெரியலை. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மணி இப்போ 4 மணி. ஆனால் இன்னும் 6 மணி 7 மணிக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியலை. ஆனால் 6 மணி 7 மணிக்கு விவாதங்கள் ஃபுல்லாக இதை தான் ஓடும். இன்றைக்கி எடப்பாடியை ஒரு 5 எம்எல்ஏ போய் சந்திச்சிருக்காங்க, வேலுமணி கூட இருந்தவங்க. அப்போ இதுதான் பேசு பொருளா? எனக்கு என்னமோ இது பேசி வச்சு செய்கிற மாதிரி இருக்குது. நீ பாருங்கள், இன்னும் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, வேறு எங்கேயாவது ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, வேறு எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு நடந்துச்சுன்னா, அன்றைக்கி இதே மாதிரி 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவான். அன்றைக்கி ஃபுல்லாக பேசு பொருள் இதாக தான் இருக்கும். இப்போ பிஜேபி இப்படி தான் பண்ணும். வேறு மாநிலத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆட்சிக்கு அது இன்றைக்கி ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டு அவளே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த குழந்தை கேட்குற மாதிரி, மாமா உங்களுக்கு ஓட்டு போட சொன்னேன் மாமா, எங்களை கொண்டு கெடுத்து சித்திரதை பண்ணி குடும்பப்படுத்தி அந்த பச்சை பிள்ளை அதில் ஒருத்தர் விஜய்க்கு ஆதரவு ஒரு தங்கச்சி பேசுது. தங்கச்சின்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது. அந்த தாய் மது அருந்தி யார் அந்த கெடுத்தாங்க கெடுத்தவங்களோட மருது அருந்தி படுத்துருச்சான். இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. அப்போ இது என்ன ஒரு அதெல்லாம் பேசவே முடியலை. ஒரு 10 வயசு பிள்ளை அப்புறம் ஒருத்தன் போடுறான், அது முட்டாயை கொடுத்து கூட்டிகிட்டு போயிருக்கான். முட்டாய்க்காண்டி போன பிள்ளைலாம் நாங்கள் என்ன எங்கள் சிஎம் சார் அவங்களுக்கு இது ஒன்றுவார் அப்படின்னா அது என்ன? அது எனக்கு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் எப்படி பேசுகிறதே தெரியல. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கா? இதெல்லாம் உங்கள் வீட்டு குழந்தைகள் அப்படி படுத்தா அப்படி தான் பண்ணுவீங்களா? முட்டாய்க்காண்டி போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா?
இல்லை ஒரு தாய் ஒரு குழந்தை இறந்த தாயை போய் கொச்சப்படுத்தி மது அருந்தி அது அந்த கெடுத்தவங்க கூடயே ஒப்பிட்டு பேசும்போதெல்லாம் அது திமுககாரன்னு ஒருத்தன் பேசுகிறான். கலைஞர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? திமுக கலைஞர் பற்றாளராம். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏண்டா நாதாரி பயிலலா, தற்குறியலா, மானங்கட்ட பயிலலா, அப்புறம் உங்களை என்ன திட்டுறது, உங்களை எப்படி பேசுகிறது? கேட்டால் இன்றைக்கி ஊடகங்களில் பேசுகிறவங்கள இணையத்தில் உண்மையான பொய்யை பேசினா வழக்கு போடுவியா? வழக்கு போட்டு சிறையில் தள்ளு. நான் பேசுகிறேன்ல, நீ எவ்வளோ நாள் போடுவேன்? எத்தனை நாள் போனாலும் வெளியே எதை பேசுவான்? உண்மையை பேசுகிறதுக்கு என்ன பயம்? நீ வழக்கு போட்டு சிறையில் தரனா பயந்துருவாங்களா? திமுக காரன் வழக்குக்கு பயந்தவன் இல்லை, மிஸ்ஸாகவே பார்த்தாவே எங்கள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஒரு 40 பேர் 42 பேர் செத்தவனை களத்தில் நின்றவர். நீ குடிச்சுவிட்டு வீட்டில் படுத்தவன். இது மக்களுக்கே தெரியும். இன்றைக்கின்னு சொல்கிறேன், நீ மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு இல்லை இவிஎம் மிஷினு தான், முழுக்க பிஜேபி தான், 108 வரும்ன்றது நாளே எப்படி உனக்கு தெரியும்? நாளைக்கு விடிஞ்சாதே வாக்கு எண்ணிக்கை. நீ நாளே என்ன சொல்கிற? மெஜாரிட்டி கிடைக்காது, 108 பேர் 110 பேர் எல்லோரும் பனையூருக்கு அலுவலகத்துக்கு வந்திருக்கானே என்ன அர்த்தம்? உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அது 150 130 80 70லாம் சொல்ல மாட்டீங்களா? அந்த 108 110ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது யாராவது ஒருத்தர் கேட்குறானா ஊடகங்களில்? எப்படி முழுக்க இந்த ஓட்டுச்சீட்டை மாறினாதே, இல்லைன்னா பிஜேபி நான் செஞ்சால் தானே நீ நம்ப மாட்டேன். ஒரு தற்கொலை லூசு பேலை ஜெயிக்க வச்சு உங்களை கொண்டு வரான். இன்றைக்கி பிஜேபி செய்கிறது எல்லாமே இங்கே செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்சியில் இணையிறான்னு யாரை பார்த்து இணைவாங்க? அந்த கட்சி தலைவரை பார்த்தானே இணைவாங்க. அதுக்கு முன்னாடி உறுப்பினர் டைமும் கூட ஊடகங்களில் போடுறாங்க. என்ன கிடையாது, இன்றைக்கி இணையத்தில் என்ன நடக்குதான்னு தெரியல. உறுப்பினர்கிட்டலாம் போய் சேர்ந்து வரும். எனக்கெல்லாம் திமுகவில் சேர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் உறுப்பினர்கிட்டே கிடச்சிச்சு. உடனே உறுப்பினர்கிட்டே போடுறான். அந்த பேரை போட்டு இன்றைக்கி விலகின எம்எல்ஏ பேரை போட்டு தவகாரோட உறுப்பினர் என்ன போட்டு போடுறீங்கன்னா அப்போ இது என்ன இருக்குது? இணையத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிடுவீங்களா? இனிமேல் எங்கேயாவது எடுத்து விட்டாங்க கொண்டு விட்டாங்கன்னா அது நாங்கள் பண்ணலை, இணையத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போவீங்களா? நேற்று பத்திரிக்கையாளர் ஃபுல்லாக முதலமைச்சரை விரட்டுற ஓடுற நீ முதலமைச்சர் எழுதி போடுறான். சார் 40 பேர் செத்தப்போ போனீங்க இல்லை, அப்போ மாதிரி சொல்ல முடியாது, நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஓடுற தெரிச்சு செங்கோட்டையில் போட்டு அமுக்கி அவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார். அப்போ அந்த செங்கோட்டை இறந்தாருன்னா காரணம் யார்? நீந்தேன். அவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி பண்ணுற. அவர் வயசானவர். அதில் சொல்கிறான், இப்போ ஏற்கனவே முதியோர் இல்லமாக இருந்துச்சு, இன்றைக்கி தான் இளைஞர் பட்டலமாக இருக்குது. செங்கோட்டையெல்லாம் என்ன இளைஞரா அப்படி நினச்சி தான் உங்களால் அமுக்கினாரான்னு தெரியல. பேசினா பேசிகிட்டே போகலாம். வேதனையாக இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது எது நினச்சோமோ அதுக்குள்ளே நடந்தேறுது. நமக்கு அதுக்கு மேலே குதிரை பேரம்லாம் கேள்வி போட்டிருக்கோம், ஏதோ ஒரு மாநிலத்தில் சொல்லுவான். இங்கே அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ குதிரை பேர் அல்லது யானை பேரலாம் அப்படின்ட்டு. லாட்ரி சீட்டு மாப்பியா இவங்க தான் நடத்துகிறாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவங்க மாமியார் ராஜினாமா பண்ணுறாங்களேன்ட்டு. அவங்க உள்ளே இருந்து அப்படியே முன்னாக அனுப்புவாங்க. ஏதாச்சும் செய்தியாக வருதா அடுத்துமோ. ஏன்னா ஒரே நாளில் போனால் ஒரே செய்தியாக முடிஞ்சு போயிடும். 10 பேர் 15 பேர் ஒரே நாளில் போயிட்டாங்கன்னா ஒரே செய்தியாக போயிடும். நாளைக்கு எதாவது பிரச்சனை வருதா, நாளை கழிச்சு எதாவது பிரச்சனை வருதா, அன்றைக்கி ஒரு முனைத்தை அனுப்புவோம், அன்றைக்கி இப்போலாம் இதே செய்தியாக வரட்டும். அப்போ என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டி நிற்கிது. இதை பார்த்து முதலமைச்சர் வெளியே பேச மாட்டார், உள்ளே படுத்துக்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. விஜய் தூங்குற மாதிரியே வருது. அதை ஒரு சின்ன சூப்பராப்பில் எந்திரிங்க, நாடு ஃபுல்லாக கலவரமாக இருக்குது, தூங்காதீங்க அப்படின்ட்டு. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ என்ன இருக்குது? காவல்துறை இங்கே இருக்குது, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது? அப்போ என்ன எவ்வளவுக்கு மோசமாக போய் ஊடகங்கள் இதை போய் இது ஒரு கேள்வி குத்தாது நடந்துக்கிட்டு ஊடகங்கள் அதை நியாயமான இருக்க பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க. இது நம்ம தடுக்கிறது தவறானது. ஓட்டு போட்ட மக்கள் இவங்க நாளைக்கு நிச்சயம் தேர்தலில் நிற்பாங்க. ஓட்டு போட்ட மக்கள் தான் பாடம் ஓட்டணும். ஏமா இப்போ தான் நீ ஜெயிச்சுட்டு போனால் உனக்கு ஓட்டு போட்டு எதாவது செய்வேன்னு தானே போனோம். நீ காசை வாங்கிக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு மாறி இருக்கிய. அப்படி எப்படி எங்களுக்கு நல்லது பண்ணுவீன்றது மக்கள் கேட்கணும். எத்தனை தொகுதியில் ராஜினாமா பண்ணாலும் அத்தனை தொகுதியிலையும் இந்த மக்கள் தாவக்காவை அந்த விசில சங்கு ஊதணும். இது நடக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.